Okay, sir. Good evening, champions. This is Professor R. Surendra from Government College of Technology. I am having technical champion Gopalakrishnan along with me and Jayaprakash along with me. So now Gopalakrishnan going to present a series of questions in fluid mechanics. Now you can present Gopalakrishnan. Thank you, sir. Sir, fluid flow through pipes, sir. Part 1 theory part question, sir. Thanks to our mentor, Professor R. Surendra, sir. Thank you, sir. Thank you. First question, sir. Sir, first question, sir. Water hammer in pipelines takes place when fluid is flowing with high velocity, flowing with high pressure, flowing fluid is suddenly brought to rest by closing a valve, and flowing fluid is brought to rest by gradually closing a valve. Jayaprakash, you can answer. Sir, option C, sir. Suddenly closing, sir. Yes, water hammer nale valve அப்படினு வரணும். UVW. C is the right answer. Okay. வாட்டர் ஃப்ளோயிங் வந்து லாங் பைப்ல போகும்போது நம்ம அதை ரெஸ்ட்ல கொண்டு வரணும் ஆசைப்பட்டோம்னா வால்வை நைஸா மூடணும்னா சடனா மூடணும்னா அப்ப என்ன நடக்கும்னா அங்க ஒரு மொமெண்டம் ஒரு சடன் ரைஸ் இன் பிரஷர் அப்படியே நடக்கும். அது வந்து எதனாலனா மொமெண்டம் ஆஃப் மூவிங் வாட்டர். ஒரு ஓடுற தண்ணிய நில்டா அப்படின்னு வச்சுக்கேன் அவன் அப்படி ஷாக் ஆயிடுவான். ஸோ மொமெண்டம் ஆஃப் மூவிங் வாட்டர் பீங் டெஸ்ட்ராய்ட். ஸோ அதனால பிரஷர் ரைஸ் ஆகுது. அதுதான் வந்து கிரியேட் நாய்ஸ், ஒரு சத்தம் டப்னு ஒரு சவுண்டு. அப்ப அது நாக்கிங் சொல்லுவாங்க, சத்தத்துக்கு பேரு. அந்த சடன் ரைஸ் இன் பிரஷருக்கு தான் பேர் என்னன்னா வாட்டர் ஹேமர் ஆர் ஹேமர் ப்ளோ அப்படின்னு இன்னொரு பேர் கூட இருக்கு. சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन. Sir, assertion: there will be a redistribution of pressure and velocity from inside of the bend to the outside while a fluid flows through a pipe bend. Reason: the spacing between the streamlines will increase towards the outside wall and decrease towards the inside wall to inside of the bend. Okay, Jayaprakash, now you can answer. Sir, option A, sir. Option A. We can see the answer, Gopalakrishnan. Yes, sir. Answer A. அப்படி என்ன எதனால அப்படின்னு பார்த்தா முன்னாடி क्वेश्चन போயிடுங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ரீடிஸ்ட்ரிபியூஷன் பிரஷர் வெலாசிட்டி மாறக்கூடியதுதான், பெண்டுல வந்து மாறக்கூடியதுதான். ஆனா எப்படி மாறும் அப்படின்னா இன்சைட்ல கம்மியாகும், அந்த ஸ்பேசிங் ஸ்ட்ரீம்லைன் ஸ்பேசிங் வந்து இன்சைட்ல கம்மியாகும், அவுட் சைட்ல அதிகமாகும். இன்சைட்ல கம்மியாகும், அவுட் சைட்ல அதிகமாகும் இருக்கும்ன்றது ஒரு கருத்து. சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन. Sir, all experiments thus far indicate that there can be a laminar flow in a pipe if the Reynolds number is below. Jayaprakash. Sir, 2000, sir. 2000 less than 2002 laminar flow, 2000 transition flow, 4000க்கு மேலனா turbulent flow. ஆனா சில புக்ல 2300 கூட கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்ல. Yes, sir. Yes. Next question. Sir, water flow through a pipe having 4 different diameter at 4 stations is shown, sir. Yes. Find the current sequence of station numbers in the decreasing order of pressure, sir. So pressure குறையணும் அப்பனா velocity அதிகமாகணும். பிரஷரும் velocity மாமா மச்சா மாதிரி. So pressure குறைஞ்சா velocity அதிகமாகும். So என்னன்னா pressure எனர்ஜி தான் கைனடிக் எனர்ஜியா மாறும், கைனடிக் எனர்ஜி தான் பிரஷர் எனர்ஜியா மாறும். சரியா? சோ வந்து இப்ப எங்க இப்ப வெலாசிட்டி அதிகமாகணும். வெலாசிட்டி அதிகமாகணும்னா இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வெலாசிட்டி. சின்ன ஏரியால வெலாசிட்டி அதிகமா இருக்கும். அப்ப எவன் சின்ன ஏரியா? ஜெயபிரகாஷ், எந்த ஆன்சர் வரும்? சார் ஃபர்ஸ்ட் 3 1 கொடுத்திருக்காங்க சார். 3 விட 1 தான் சார் சின்னது. ஆப்ஷன் பி அல்லது சி ல வந்து பாத்தீங்கன்னா 1க்கு அப்புறம் 3 கொடுத்திருக்காங்க, 3க்கு அப்புறம் 2 கொடுத்திருக்காங்க சார். ஆப்ஷன் பி சார். இப்போ வந்து முதல்ல வரவன் மூணாவதா இருப்பானா? பியா? ஆமா. சோ 4D இருக்கிற இடத்துல வந்து டெல்லி இஸ் ரைட் ஆன்சர். 4D தான் ஃபர்ஸ்ட் வரணும், 3ஆம் நம்பர் தான் முன்னாடி வரணும், அதுக்கு 2D அடுத்தது வரணும், 1 வரணும், அடுத்தது 2ஆம் நம்பர் வரணும், கடைசியா கடைக்குட்டி சிங்கம் 4வது வரணும். ஸோ நீ அந்த ப்ரெஷரா யோசிச்சனா மேபி மண்டை குழம்பலாம். வெலாசிட்டியா யோசிச்சு பார்த்தனா டயமீட்டர் சின்னதா இருக்கவங்க அதிகமான வெலாசிட்டி. சரியா? ஸோ என்னாச்சு? டெல்லி இஸ் ஆன்சர் இல்லையா? எஸ் சார். 4 தான் சார் ரொம்ப லாஸ்ட்ல இருக்கும் சார். ஆமா 4 தான் ஆன்சர்.
நம்ம வந்து பி அப்புறமா ஆமா சார். அப்புறம் 2 வரும் சார். அப்புறம் 1 அப்புறமா லாஸ்ட் ஆமா வந்து 3 வரான், அப்புறம் 1 வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுறான், ஆனா பிரஷர் குறையுமா. வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுறானா, இது வெலாசிட்டின்னு கேட்டிருந்தா எல்லாருமே தப்பு பண்ணாம ஆன்சர் பண்றாங்க. ஆனா பிரஷர்னு கேட்டா அங்க ஒரு பிரஷர் உள்ள வந்துடும், அவ்வளவுதான். இது விக்கெட் டேக்கிங் கொஸ்டின். விக்கெட் டேக்கிங் கொஸ்டின் எது அப்படின்னு புரிஞ்சாலே நமக்கு நீங்க என்னன்னா டெய்லி ரொட்டீன், உங்களோட டெய்லி ரொட்டீனை நீங்க மானிட்டர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, மானிட்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட கண்டிஷன் பண்றது ரொம்ப முக்கியம். கண்டிஷன் மானிட்டரிங் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டே இருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு. ஒரு மெஷின் இருக்குன்னா அதை கண்டிஷன் மானிட்டர் பண்ணணும். ஸோ நீங்க டெய்லி உங்க பிராக்டிஸ் வந்து கரெக்டா இருந்ததுன்னா ஈஸி ஜேர்னி. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது 3 மாசம் தான் படிக்கிறோம், இல்ல 6 மாசம் தான் படிக்கணும். நம்ம வருஷ கணக்குல படிச்சுக்கிட்டே இருந்தா அது காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறது இல்ல, நம்ம வந்து கொஞ்சம் நம்மளோட காம்படிட்டிவ்னஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு அப்சர்வ் யுவர் கண்டிஷன், டெய்லி என்ன பண்றீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். யூ ஹேவ் டு லேர்னிங் த்ரூ இன்ட்ராக்ஷன். இன்ட்ராக்ஷன் இம்ப்ரூவ் ஸ்கில். தனியா ரூம் போட்டு படிக்கிறதுலாம் அந்த காலம். இன்னைக்கெல்லாம் வந்து படிக்கணும் என்ன பண்ணணும், நேரா மீட்டிங் போட்டுடணும், அவ்வளவுதான். தனியா மீட்டிங் போட்டு அதை வந்து திரும்ப யோசிச்சு பார்க்கணும். இந்த கொஸ்டின் சூப்பரான கொஸ்டின், இது எக்ஸாம்ல பார்த்தா கண்டிப்பா விக்கெட் ஆயிடுவாங்க. சரியா? ஆமா சார். நல்லா சப்ஜெக்ட் படிச்சுட்டு போனாலும் வந்து அது உள்ள இறங்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாகும். சூப்பர் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். Sir, if the energy grade line and hydraulic grade line are drawn for flow through an inclined pipeline, the following 4 quantities can be directly observed, sir. Static head, friction head, datum head, velocity head, sir. Starting from the arbitrary line, the above type of heads will be in the sequence. So 3 நம்பர் வந்து முடிவு பண்ணிட்டான் அவனே. டேட்டா மேட் தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுல பஞ்சாயத்துலாம் ஒண்ணும் நான் கொடுக்கல அப்படின்ட்டான். டேட்டா மேட்டுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்றது தான் கேள்வி. நம்ம 4ஆ 2ஆ 1ஆ, வெலாசிட்டி வருமா, ஃபிரிக்ஷன் வருமா, ஸ்டாட்டிக் வருமா? ஜெயபிரகாஷ் சார். ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் கல்கட்டா. ஆன்சர் டி சார். ஆப்ஷன் டெல்லி. ஓகே, படம் வந்து இங்க தெரியுது, சூப்பரான படம் இது. இது டேட்டா மேட் சாஞ்சி போன ஒரு பைப் போட்டிருக்காங்க, டேட்டா மேட்டை வரைஞ்சிருக்காங்க. அடுத்தது ஸ்டாட்டிக் டிஎஸ், அப்புறம் தான் வெலாசிட்டி வரும். டேட்டமும் ஸ்டாட்டிக்கும் சேர்த்துட்டு அப்புறம் வெலாசிட்டி வரும். சரியா? அப்ப நம்ம அதுதான் புரிஞ்சுக்கணும். டேட்டா மேட், ஸ்டாட்டிக் ஹெட் ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து HGL. HGL அப்படின்றது என்னன்னா டேட்டமும் ஸ்டாட்டிக்கும் சேர்ந்ததுதான் HGL. HGLோட VGL சேர்த்தாதான் அவன் பேரு TGL இல்லையா? டோட்டல் எனர்ஜி லைன் வருவான். சோ அவன் டோட்டல் எனர்ஜியோட இழந்தவன் தான் ஃபிரிக்ஷன். டோட்டல் எனர்ஜில கொஞ்சம் காணாம போனவன் தான் வந்து ஃபிரிக்ஷன். ஸோ டோட்டல் எனர்ஜி ஃபிரிக்ஷன் வந்து அதுக்கப்புறம் அதுக்கும் மேல அப்படின்னா ஃபிரிக்ஷன் கடைசி வரும். ஃபிரிக்ஷன் கடைசின்னு தெரியும். அப்ப நீங்க அந்த ஆப்ஷன் போங்க. கல்கட்டாவா சொன்னது? கல்கட்டா சொன்னியா பாம்பே சொன்னியா? சார் சி சொல்லிருந்தேன் சார். சி சொன்னேன். சோ வந்து உனக்கு பஞ்சாயத்து என்னன்னா 4ஆ 1ஆ அப்படின்னா பஞ்சாயத்து. 4 வந்து வெலாசிட்டி, ஸ்டாட்டிக்கும் வெலாசிட்டிக்கும் சண்டை போடுற, ஸ்டாட்டிக் ஹெட்டுக்கும் கைனடிக் ஹெட்டுக்கும் சண்டை போடுற. எப்பவுமே தெரிஞ்சுக்கோ, ஸ்டாட்டிக் தான் முன்னாடி வருவோம். நம்ம வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் படிக்கிறது என்ன படிக்கிறோம்? ஸ்டாட்டிக்ஸ் தான் சார். ஸ்டாட்டிக் பாடி. அவனுக்கு தான் முன்னுரிமை. ஸ்டாட்டிக்கா கைனடிக்கான்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் தான். பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் ஃபர்ஸ்ட் படிப்போம், அடுத்தது தான் கைனடிக். ஸோ வந்து ஸ்டாட்டிக் தான் முன்னாடி அப்படின்றது நீ ஆணித்தரமா நம்பணும். ஒரு 4 பேர் இருக்கானா ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து அவனே முடிச்சான், டேட்டமை முடிச்சுட்டான். இல்ல டேட்டமே மாத்தி கொடுத்தாலும் நமக்கு மேபி சந்தேகம் வந்திருக்கும். ஸோ டேட்டம்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்தது ஸ்டாட்டிக்கா கைனடிக்கா அப்படின்னு பஞ்சாயத்தை பார்க்கும்போது நமக்கு ஸ்டாட்டிக் தான் வரணும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் முடிச்சோம்னா 3-1, அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாட்டிக் முடிச்ச கையோட ஸ்டாட்டிக்கோட உடன்பிறப்பு தான் கைனடிக் வெலாசிட்டி. ஸோ அந்த உடன்பிறப்பு முடிஞ்சோம்னா அதுக்கப்புறம் கடைக்குட்டி சிங்கம் தான் ஃபிரிக்ஷன். ஸோ புரியுதா? இந்த கொஸ்டின்லாம் வந்து நீ வந்து சூப்பரான கொஸ்டின். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்ம வந்து கரெக்டா அந்த நிலையை அடையும். இப்ப இதை வந்து ஒரு வாட்டி அட்டெண்ட் பண்ணது மட்டும் கிடையாது, நீ திரும்ப திரும்ப ரீகால் பண்ணோம் அப்படின்றதுனால தான் வந்து இட் வில் பி போஸ்டட் இன் தி யூடியூப். அதனால தான் வந்து அது போடப்பட்டிருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நீ எடுத்து பார்க்கணும், திரும்ப 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 பார்த்துட்டு அது என்ன 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 என்னன்னு யோசிக்கும் போது தான் அது வந்து உள்ளுக்குள்ள வரும். ஏன்னா இதே கான்செப்ட் தான் இருக்கு. கான்செப்ட் வந்து பிக்ஸ்டு, ஒரு 10,000 கான்செப்ட். சரியா? தலைக்கு சப்ஜெக்ட் 1000 கான்செப்ட், 10,000 கான்செப்ட்னா ஒரு நாள் செஞ்சுரி போட்டுட்டே வரீங்க.
அப்ப 100 Yes, sir. செஞ்சுரி போட்டா என்ன ஆயிடும்? 10,000 வந்துரும் சார். அவ்வளவுதான். 100 நாள்ல வேலை வாங்கணுமே. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் சொல்றாங்கல்ல. அரசு வந்து Yes, 100 sir. நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வந்து கொஞ்சம் கூலி கொடுக்குறாங்கல்ல. அந்த மாதிரி நம்மளும் 100 நாள் படிச்சா போஸ்டிங் வாங்கிடலாம். ஆனா ஆமா அந்த 100 கொஸ்டினை திரும்ப 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 அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த கொஸ்டின் சூப்பரான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் டேட்டா மெட், அப்புறம் ஸ்டாட்டிக் ஹெட், அப்புறம் வெலாசிட்டி ஹெட், அப்புறம் ஃபிரிக்ஷன் ஹெட். ஃபிரிக்ஷன் ஹெட்ஸ். சோ ஸ்டாட்டிக்கும் டேட்டமும் சேர்ந்தா யாரு? படத்துக்கு போய் சார் ஹைட்ராலிக் HGL சார். HGL. சூப்பர். அந்த படம் காட்டுங்க. இதான் இந்த படம் வந்து நீ ஒவ்வொரு அடி வரைஞ்சி பார்க்கணும். படத்தை என்ன பண்ணணும்? வரைஞ்சி பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் டெக்னிக். சரியா? அது நீ அது திரும்ப திரும்ப ரீகால் பண்றதுன்றது ரொம்ப சூப்பரான விஷயம். நிறைய படிக்க கூடாது. 10,000 கான்செப்ட் எண்ணி 10,000 படிச்சு வச்சுக்கோ. எக்ஸாம்ல கேக்குற 10,000 கான்செப்ட் படிச்சுக்கோ. போஸ்டிங் வாங்கிட்டு சீக்கிரமா போய் என்ன பண்ணணும்? சீக்கிரமா போய் என்ன பண்ணணும்? ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் we have to plan for 100 days. சரியா? ஓகே சார். அப்போ ஒவ்வொரு நாளும் 100 கான்செப்ட் படிச்சியா? இன்னைக்கு பார்த்தனா டேட்டா மெட் படிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஹெட் படிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வெலாசிட்டி ஹெட் படிச்சிட்டேன். ஃபிரிக்ஷன் ஹெட் படிச்சிட்டேன். HGL படிச்சிட்டேன். TEL படிச்சிட்டேன். இதுலயே 6 கான்செப்ட் வந்தது. அப்ப 100 கான்செப்ட் 1000 கான்செப்ட் வந்து என்ன ஆயிடும்? ரொம்ப சிம்பிள். சரியா? நீங்க என்ஜாய் பண்ணி லேர்ன் பண்ணலாம். நீங்க உங்க லேர்னிங்கே வந்து சூப்பர்பா கணக்கு பண்ணி 100 ஒரு நாளைக்கு 100 அடிச்சா 100 நாள் வேலையை முடிஞ்சிடும். கண்டிப்பா நம்ம போஸ்டிங் வாங்கிடுவோம். ஆனால் இல்ல என்னால 50 தான் பண்ண முடியுதுன்னா எத்தனை நாள் ஆகும்? 200 நாள் ஆகும் சார். அவ்வளவுதான். ஆனா 200 நாள்ல கன்ஃபார்ம் வேலை கிடைச்சிடும்ல? இல்ல என்னால 25 தான் பண்ண முடியுதுன்னா எத்தனை நாள் ஆகும்? 400 நாள் ஆகும் சார். அதுவும் ஓகே தான். எல்லாம் 10 வருஷம் உட்காந்து படிச்சு வேலை வாங்க முடியாம இருக்காங்க. 400 நாள்ல வேலை வாங்கிட்டா நல்லது தானே. ஆனா நம்ம கெப்பாசிட்டி தெரியணும். யூ ஷுட் நோ யுவர் கெப்பாசிட்டி. சரியா? நீங்க இப்ப கோபாலகிருஷ்ணன் உங்களோட கெப்பாசிட்டி என்ன? ஜெயபிரகாஷ் உங்களோட கெப்பாசிட்டி என்ன சொல்லுவீங்க? கெப்பாசிட்டி மெஷர் பண்ணீங்களா? கோபாலகிருஷ்ணனோட கெப்பாசிட்டி என்ன? பெர் டே கெப்பாசிட்டி. ஜெயபிரகாஷ் சார் ஒரு 10 பேஜ் பெர் டே 200 MCQ பாப்போம். எவ்வளவு பெர் டே கெப்பாசிட்டி ஜெயபிரகாஷ்? 200 क्वेश्चन சார் MCQ. 200னா அந்த 200 கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணனும். அவ்வளவுதான். அடுத்தது இல்ல கொஞ்சம் மூச்சு வாங்குதுன்னா 100 கூட குறைச்சிக்கலாம். தப்பு கிடையாது. 100 நாள்ல வேலை வாங்கிடலாம். ஆனா நான் படிச்சுக்கிட்டு வேலை வாங்காமே இருக்கேன் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்து. தப்பு இல்லையா? ஆமா சார். யார் நம்மளாமே ஏமாத்தீங்க. இப்ப HAL வந்து HPCL வந்து எல்லாம் அடிச்சு தம்சம் பண்ணிருக்கணும். எந்த அப்பாயின்ட் அட்ரா அப்பாயின்ட் வாங்கிட்டே இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் Sir, hydrodynamic entrance length for laminar flow is greater than turbulent. Turbulent is greater than laminar. Laminar is equal to turbulent. A given flow can be determined only if the Prandtl number is known. Sir. இதுக்கு சொல்லுங்க JP ஜெயபிரகாஷ். அண்ணன்டா யார் அண்ணன்? Turbulence is greater than laminar flow, sir. அதுக்காக தான் விக்கெட் டேக். சூப்பரா விக்கெட். ஏ தான் ஆன்சர். இந்த கேள்வி கேட்டதே எதுக்காகனா லாமினார் தான் அண்ணன் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த கேள்வி கேக்குறாங்க. டர்புலன்ட் அண்ணனா தான் இந்த கேள்வியே கேட்க மாட்டாங்க. காம்படிட்டிவ் என்பது சிறப்பு தரிசனம். நீ நார்மல் தரிசனம் நினைச்சிட கூடாது. இந்த கேள்வி இந்த ஹைட்ரோடைனமிக் என்ட்ரன்ஸ்ல இருந்து கேட்டது ஏன் கேட்டாங்கன்னா இந்த கேள்வி கேட்கப்பட்டதுக்கான சிறப்பே வந்து லாமினார் தான் அண்ணன். வழக்கமா யார அண்ணன் நினைப்போம்? Turbulent தான் சார் நினைப்போம். ஆமா டர்புலன்ட் அண்ணன் நினைப்போம். அப்ப எல்லாருமே ஆப்ஷன் பி போடுவாங்க. அவங்க அந்த வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு தப்பாயிடும். சோ லாமினார் ஃப்ளோ தான் அண்ணன். இதுக்கு ஆன்சர் போங்க, எக்ஸ்பிளனேஷன் போங்க. எஸ் சார். Hydrodynamic entrance length is a distance from the entrance of a channel to the point where the flow become hydrodynamically fully developed. So laminar flow na develop ஆவதுக்கு லேட் ஆகும். வந்துச்சா வரல அப்படின்ற மாதிரி தூரம் போயிட்டே இருக்கும். ஆனா டர்புலன்ட்னா உடனே வந்துரும். என்ட்ரன்ஸ் ஃபார்முலா வச்சு இருக்கு. ஆனா நீ பேசிக்கா ஃபார்முலா எல்லாம் போறதுக்கு முன்னாடி பேசிக்கான விஷயத்த நீ லாமினாருக்கு ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த ஃபுல்லி டெவலப்ட் ஃப்ளோ மாறும். பேசிக் புரிதல்பா, ரொம்ப ஆழமான புரிதல் கிடையாது. லாமினார் ஃப்ளோக்கு நம்ம தூரத்துல போனாதான் நம்ம அந்த ஃபுல்லி டெவலப்டு ஃப்ளோ பார்க்க முடியும். ஆனா டர்புலன்ட் ஃப்ளோ பக்கத்துலயே பார்த்துடலாம்.
ஆமா சார். எது ஃபார்முலா சொல்றீங்க? சொல்லு ஃபார்முலா சொல்லு. சார் 0.5 ரெனால்ட்ஸ் நம்பர் இன்டு பிராண்டல் நம்பர் இன்டு டி சார். அது பிராண்டல் நம்பர் வச்சு சொல்ற. ஓ நீ HMD ல இருந்து எடுத்துட்டு வர. ஓகே சூப்பர். அது பாத்துக்கலாம். ஓகே. பேசிக்கா 10 to வந்து சிம்பிளா புரியுது. ஓகே சார். சரியா? ஃபார்முலாவா அந்த ஃபார்முலா தேவைப்படுதா என்னன்னு எனக்கு சொல்ல வரல. நான் வந்து சிம்பிளான தரிசனத்தை சிம்பிளாவே புரிஞ்சுக்கலாம். ஓகே ஹைட்ரோடைனமிக் என்ட்ரன்ஸ்லனா அது ஃபுல்லி டெவலப்டு ஃப்ளோ என்ட்ரன்ஸ்ல இருந்து ஃபுல்லி டெவலப்டு ஃப்ளோ எவ்வளவு தூரம் வரும்? லேமினார் ஃப்ளோனா இவ்வளவு தூரம் வரும் அப்படின்னா டர்பன் பண்ணா இங்க பக்கத்துலயே வந்து யார் அண்ணன் ஹைட்ரோடைனமிக் என்ட்ரன்ஸ் அண்ணன் தான் யார் சொல்லுவா? லேமினார் ஃப்ளோ தான். லேமினார் ஃப்ளோஸ். சூப்பரான क्वेश्चन. இது வந்து போன டிஆர்பிலையும் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது ஆல்ரெடி இதுவே மோஸ்ட் வாண்டட் क्वेश्चन தான். அப்ப நம்ம எவ்வளவு கவனம் செலுத்தணும் ஜெயபிரகாஷ்? எஸ் சார். வேல்யூவே கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்பவுமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்னால என்ன படிக்கணும்? இம்பார்ட்டன்ட் சிறப்பான கேள்விகளை பார்க்கணும். அதாவது நான் அடிக்கடி பசங்க சொல்லுவேன், யூ ஷுட் பி a டெக்னிக்கல் பொறுக்கி அப்படி சொல்லுவேன். நீ போயிட்டு சும்மாவே பேபேன்னு முழிக்க கூடாது. ஒரு கான்செப்ட்ல போறேன்னா அப்படியே பொறுக்கி எடுக்கணும். செலக்ஷன் இஸ் த you are going to select in a competitive exam. செலக்ஷன் லிஸ்ட்ல நீங்க என்ன எதுக்காக படிக்கிறீங்க? செலக்ஷன் லிஸ்ட்ல வரணும் அவ்வளவுதான். அப்ப செலக்ஷன் லிஸ்ட்ல பேர் வரணும்னா நீ செலக்ட் பண்ணி படிச்சாதான் செலக்ஷன் லிஸ்ட்ல பேர் வரும். ஆமா சார். நீ செலக்ட் பண்ண மாட்டே அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம செலக்ட் ஆக மாட்டோம் சார். ஆமா லிஸ்ட்ல இருந்து பேரை தூக்கிடுவாங்க. ஐயோ என் பேரை காணோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப யூ ஷுட் செலக்ட். நம்ம 1 லட்சம் கான்செப்ட் இருக்கும்பா. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா 2 லட்சம் 3 லட்சம் கூட இருக்கும். ஆனா நம்ம 2 லட்சம் 3 லட்சம் உட்காந்து படிச்சா என்ன ஆகும் சார்? அதுவே ஃபுல் டைம் ஆயிடும் சார். ஆமா டெக்னிக்கல் லட்சாதிபதியா மாறிடுவ. ஆனா போஸ்டிங் கிடையாது. கரெக்ட். லேட் ஆகும். சரியா? நீ டெக்னிக்கலா லட்சாதிபதியா மாறிடுவ. ஆனா போஸ்டிங் கிடையாது. தம்பி படிப்பான்னுவாங்க. படிச்சுக்கிட்டே இருக்கணும். நானா வந்து டேம் சார்ட்டை போட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். கில்லி கோலி எல்லாமே அடிச்சு சாத்தலாம். அட்ரா சூரத் தேங்காய் ஓடுறான்னு ஓடலாம். சரியா? ட்ரை பண்ணுங்க. வித் டேம் சார்ட் கன்சைஸா படிங்க. ஹைட்ரோடைனமிக் என்ட்ரன்ஸ் அவ்வளவுதான். அது ஒரு டேம். நெக்ஸ்ட் Sir, which one of the following statement is true for fully developed flow through pipe, sir? சூப்பர் கேள்வி. ஃபுல்லி டெவலப்ட பத்தி முழுசா புரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு கேள்வி பார்க்கணும். ஃபுல்லி டெவலப்டு அப்படின்னா என்ன அப்படின்றதுதான் இது. ஃபுல்லி டெவலப்னா என்ன? ஜேபி ஆப்ஷன் ஏ சார். ஆப்ஷன் ஏ கம்ப்யூட்டர் ஜி லாக். ஆப்ஷன் ஏ கண்டிப்பா ஆப்ஷன் ஏ தான் இருக்கும். ஏன்னா ஃப்ளோ பேரலல், அப்புறம் நோ இனர்ஷியா எஃபெக்ட், அப்புறம் பிரஷர் கிரேடியன்ட் கான்ஸ்டன்ட். பிரஷருக்கும் விஸ்கஸ் ஃபோர்ஸும் 2 பேரும் சண்டை பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. இந்த லேட்டஸ்டா மாஸ்டர் படத்துல வந்து ஒரு போஸ்டர் சீன் இருக்கும். இந்த பக்கம் விஜய் இது பண்ணுவாரு, அந்த பக்கம் விஜய் சேதுபதி இருப்பாரு. இந்த பக்கம் பிரஷர் ஃபோர்ஸ், அந்த பக்கம் விஸ்கஸ் ஃபோர்ஸ். சோ அதுதான் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் பிரஷர் கிரேடியன்ட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். நோ இனர்ஷியா எஃபெக்ட் பேரலா இருக்கும். சோ பேரலல்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஃபுல்லிலேயே வந்து 2 எல் இருக்கு பாருங்க. ஆமா சார். அப்ப பேரலலா. அதுக்கப்புறம் நோ இனர்ஷியா எஃபெக்ட் அப்படின்றதுக்கு வந்து நோ இனர்ஷியா அப்படின்றது வந்து நம்ம மைண்ட்ல வச்சுங்க. இனர்ஷியா நோ இனர்ஷியான்றது. அப்புறம் பிரஷர் கிரேடியன்ட் இஸ் கான்ஸ்டன்ட். பிரஷர் கிரேடியன்ட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றது வந்து ஃபுல்லி டெவலப்ட்ல வந்து பிரஷர் கிரேடியன்ட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றத வந்து பொறுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸும் பிரஷர் ஃபோர்ஸும் பேலன்ஸா இருக்குன்றத பொறுத்துங்க. சரியா? ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கு வந்து இந்த ஃபுல்லி டெவலப் ஃப்ளோல 2 எல் பேரலா இருக்கு. அப்புறம் இங்க வி வந்து பெருசா போட்டுங்க. டெவலப்ல விஏ பெருசா போட்டுங்க, இங்க பிஏ பெருசா போட்டுங்க. விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் பேலன்ஸ் வித் பிரஷர் ஃபோர்ஸ் 2. அதுக்கப்புறம் 3வது இந்த பிஏ மட்டும் தனியா பார்த்து பிரஷர் கிரேடியன்ட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஞாபகம். 4வது நோ இனர்ஷியா எஃபெக்ட் மட்டும் பிட்டு கிடைக்கல. ஏதாச்சும் பிட்டு கிடைச்சா நீங்க வச்சுங்க. ஓகே சார். சரியா? நோ இனர்ஷியா எஃபெக்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. நோ இனர்ஷியா எதிர்ப்பு கிடையாது. நோ இனர்ஷியா, இனர்ஷியானா எதிர்ப்பு அப்படின்றது தெரியும். நோ இனர்ஷியா.
அப்படின்னு 4 விஷயம். அதாவது ஒரு தகவலை பத்தி 4 விஷயம் தெரிஞ்சா அவர் 4ம் அறிஞ்சவர் சொல்லுவாங்க. 4ம் அறிஞ்சா அவர் தான் knowledgeable person. இப்போ ஃபுல்லி டெவலப்டு ஃப்ளோனா கண்ண மூடி யோசனை என்னென்ன சொல்லுவீங்க? நம்பர் 1 parallel sir. Sir, parallel flow, sir. எது parallel? flow is parallel. அடைமொழி. இங்க பாரு f இருக்கா? f Yes, sir. 2 n இருக்கா? flow is parallel. அவ்வளவுதான். Parallel. அப்புறம் இங்க வந்து viscous force is balanced by the pressure force. Pressure force. அப்புறம் pressure gradient is constant. அதுக்கப்புறம் no inertia effect. அப்படியே கண்ண மூடினா அப்படியே சொர்க்கவாசமா தெரியும். சரி, next question. Sir, assertion, in the case of flow around pipe bends, there will be a, sorry, repeated question. There will be a redistribution. A the answer. Line spacing வந்து decrease towards inner bend. Yes, very good. Super. Next. Sir, point A of head HA is at higher elevation than point B at HB, sir. The head loss between this point is HL. The flow will take place. Jay Prakash. Flow takes place from a higher elevation to lower elevation, sir. எப்பயுமே A to B. அப்புறம் எஸ் சார். அப்ப ஆப்ஷன் A அல்லது B ல ஏதாச்சும் ஒண்ணுதா சார்? A to B, higher relation to lower relation, provide the different total head is the greater than the head loss taking place in Bombay சொல்லிருக்காங்க. காட்டுங்க, ஆன்சர் காட்டுங்க. So A to B, HA HB plus L HL அப்படின்றது சொல்லிருக்காங்க. Head loss add பண்ணிட்டாங்க சார். ஹெட் லாஸும் ஆட் பண்ணிட்டாங்க. அது ஆமா சார். A to HB நடக்கும். அது இல்லாம ஹெட் லாஸும் ஆட் பண்ணிருக்காங்க. சூப்பர். Sir, which one of the following statement is correct, sir? Hydraulic line and energy grade line are same in the fluid flow pattern. Energy grade line lies above the hydraulic grade line and is always parallel to it. Energy grade line lies above the hydraulic grade line and they are separated from each other by a vertical distance equal to the velocity head. And hydraulic grade line slope upwards, meeting the energy grade line only at the exit of the flow. Sir, option C. Sir, C is vertical distance. Yes, option C correct. சூப்பரான கேள்வி. இது வந்து EG தான் பெருசு. HG விட EG பெருசு. ரெண்டு பேரும் செப்பரேட் பை வெர்டிகல் டிஸ்டன்ஸ். அது வந்து வெலாசிட்டிக்கு ஈக்குவல் ஆகும். ஆமா சார், வெலாசிட்டி. HGL plus velocity head. HGL வந்து பார்த்தனா பீசோமெட்ரிக் ஹெட்னு சொல்லுவாங்க. HGL வந்து ஆமா சார், datum plus static sir. பீசோமெட்ரிக் ஹெட், datum plus static னுவாங்க. சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட். Sir, which phenomenon will occur when the valve at the discharge end of the pipe connected to a reservoir is suddenly closed, sir? Suddenly closed na hammering. Correct ah? And option part. Ama sir. Yes, Ama super. Suddenly closed na hammering. Next. Sir, the energy grade line for a steady flow in a uniform diameter pipe is shown figure, sir. Which of the following item is contained in the box, sir? Pump, turbine, Pump, sir. Box யாருன்னு கேட்பாங்க. பாக்ஸ் வந்து EGL வந்து ஏறி இருக்கு. அப்ப எனர்ஜி ஏறி இருக்கு. அப்ப பம்ப். எனர்ஜி இறங்குனா அது டர்பைன். Okay sir. இறங்குனா அது டர்பைன். Okay sir. Next. The head loss in turbulent flow in pipes varies, sir. இது TRB क्वेश्चन, நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேக்குற क्वेश्चन, கேட் क्वेश्चन எல்லாமே क्वेश्चन. Head loss. Sir, approximately as square of yes, அது வந்து 1.7 சொல்லுவாங்க. அப்ப 1.7 ல இருந்து 2 வரைக்கும் approximately. அதே வந்து லேமினார் இருந்தா லேமினார் 64/r sir. லேமினார் இருந்தா directly V. சரியா? HF is proportional to V. இது HF is proportional to V square பா. அது HF is proportional to V. 32 nu VL சொல்லுவோம்ல by gamma d square இல்லையா? Yes sir. Yes sir. அது நேரடியா அப்படி போட்டு எப்பவுமே கம்பேரிட்டிவ் லேர்னிங் ரொம்ப முக்கியம். அறிவிலேயே சிறந்த அறிவு வந்து பகுத்தறியது. ஒருத்தன் டர்புலன்ட்ல ஒரு கேள்வி கேட்டானா, நாக்கு மேல பல்ல போட்டு ஒரு கேள்வி கேட்டானா நீ எதை யோசிக்கணும்? லேமினார். ஆமா, லேமினார் யோசிக்கணும். டர்பைனோட கூடவே பிறந்தவன் லேமினார், அவனை மறந்துடலாமா? அப்ப HF proportional to V லேமினாருக்கு, HF proportional to V ஸ்கொயர் டர்புலன்ட்க்கு. அது அப்ராக்சிமேட்லி V ஸ்கொயர் சொல்லிட்டான். சூப்பர். 1.7 2 அருமை. நெக்ஸ்ட். So the assertions of the power transmitted to a pipe is maximum and the loss of head due to the friction is equal to 1/3 of total head at the inlet. Reason,
velocity is maximum when the friction loss is 1/3 of the total head at the inlet. அது உண்மையான்றது தெரியல. பாருங்க ஆன்சர் பாருங்க. Sir, C sir. Both velocity is optimum. Optimum for maximum போடுறாங்க. maximum கிடையாது. optimum சொல்றோம். அது optimumன்றான், maximum கிடையாது அப்படினு சொல்றோம். சரியா? velocity maximum கிடையாது, optimumன்ற ஒரு வார்த்தைக்கு பதிலா maximum போட்டு நம்மள பொய்யாக்கிட்டான் அத. சூப்பர். நெக்ஸ்ட் சூப்பர் क्वेश्चन. Thank you champion. Super. Now we will end the session and again join and present one more PPT. Thank you. Okay sir.